தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவிநாசி தொகுதியில் நாளை தாம் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக குறிப்பிட்டார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த எல் முருகன், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருவதாக விமர்சனம் செய்தார். போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதாக குற்றம் சாட்டிய எல் முருகன், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறினார். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியானது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லன மாளாத அளவுக்கு கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கூட கஞ்சா, போதைப் பொருள்கள், இப்படி அதனுடைய நடமாட்டம் இன்றைக்கி கிராம அளவில் கூட அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுகிறது. மக்கள் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.